இந்த காணொலியில வர எல்லா சாப்பாடுகளுமே இந்த முறை இலங்கை பயணத்தில் போது நான் எடுத்த காணொலிகள். சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து போற எல்லா இடங்களிலுமே அந்த சாப்பாடுகளோட தரம், அது சுவை அந்த மாதிரி சிறப்பா இருக்குது. இலங்கையில சாதாரணமா உழைக்கும் ஒரு குடிமகனுக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து கட்டுப்படியாகாத விலை. அதே நேரம் ஐரோப்பியர்களுக்கு தங்கட நாட்டோடு ஒப்படைக்க அந்த சாப்பாடு வந்து சரியான மலிவான விலை. இலங்கையில சிறப்பான தரமான உணவை கால உணவை 1500 ரூபாய்க்கும், மதிய உணவை 3000 ரூபாய்க்கும், இரவு உணவை 3000 ரூபாய்க்கும், மொத்தமாக ஒரு நாள் உணவை 7500 ரூபாய் 8000 ரூபாய்க்குல அந்த மாதிரி சாப்பிடலாம். இலங்கை காசு 8000 ரூபான்றது 24 யூரோ கிட்ட வரும். ஒரு 24 யூரோக்கு ஐரோப்பாவில நீங்க ஒரு நேர சாப்பாட்டை கூட ஒரு தரமான சிறப்பான சாப்பாட்டை சாப்பிட முடியாது. 24 யூரோ என்பது நான் நோர்வேல ஒரு உதவாத பேர்கருக்கு கொடுக்கிற காசு. ஐரோப்பியர்களுக்கு இலங்கை, தாய்லாந்து போன்ற நாடுகள் சொர்க்கமாக இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். ஐரோப்பாவில உழைச்சு சேமிக்கும் பணத்துல ஐரோப்பாவில இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. அதற்காகத்தான் அவர்கள் செலவு குறைந்த நாடுகளுக்கு இப்படி படையெடுப்பது. 11 மாசம் கடுமையா வேலை செய்து சேமித்த காசை ஒரு மாத விடுமுறையில வந்து இந்த வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இலங்கையினர்கள் நாங்கள் நினைப்பது இவர்கள் காலம் பூராகவும் இந்த வாழ்க்கையை இப்படித்தான் அனுபவித்து வாழ்கிறார்கள் என்று.